guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா dieting and experimenting அதோட 3rd episode தான் வந்து பார்க்க போறோம். பார்க்க போறோம். சோ டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த டைட்டிங் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டிங்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரியாதவங்களுக்கு வந்து ப்ரீவியஸா வந்து 2 வீடியோஸ் இருக்கு. லாஸ்ட் 2 வீடியோஸ் அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கார்ட்ஸ்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். கண்டிப்பா வந்து நீங்க செக் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து நல்லா புரியும். சோ இப்போ டிலே பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆயில் புல்லிங் அப்படின்னா என்னன்னா ஒரு 10 ml ஆயில் எடுத்து நம்ம வாயில ஊத்தி ஒரு 10 to 20 மினிட்ஸ் வந்து நல்லா கொப்பளிக்க போறோம். அதுதான் வந்து ஆயில் புல்லிங். இப்போ நெக்ஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே ஒரு கொஸ்டின் வந்துடும், டீடாக்ஸ்க்கும் ஆயில் புல்லிங்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப ஒரு சிம்பிள் மெக்கானிசம் தான். தண்ணியும் ஆயிலும் சேரும் போது அது வந்து சேரவே சேராது, செப்பரேட் ஆயிரும். பை த வே ஆயிலும் நம்ம சேர்த்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா மிக்ஸ் ஆயிரும். அதே தான் வந்து மெக்கானிசம். நம்ம பாடியில வந்து நிறைய செல்ஸ் இருக்கு. அந்த செல்ஸ்ல வந்து மேல எப்படின்னா ஒரு லேயர் வந்து அதோட பாக்டீரியல் வால்னு சொல்லுவாங்க, ஒரு தடுப்பு சுவர். அந்த சுவர்ல என்ன இருக்குன்னா லிப்பிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். லிப்பிட்ஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு கொழுப்பு சத்து தான். நம்ம சாப்பிடுற பீஸா பர்கர் அது இதுங்கிற எல்லாரோட கொழுப்பு எப்படின்னா அந்த செல்ல வந்து லேயரா ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த லேயர்ல இருக்க லிப்பிட்ஸை வந்து இந்த ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அது எப்படி அப்படின்னா நம்மளோட நாக்கு வந்து நிறைய ஆர்கன்ஸோட கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ நம்ம வாயில வச்சு நம்ம வந்து நல்லா கொப்பளிக்கும் போது என்ன ஆகும்னா அது அந்த டங்க் வந்து எல்லா ஆர்கன்ஸோட கனெக்ட் ஆயிருக்கும் போது அது ஈஸியா வந்து எல்லா செல்ஸ்ல இருந்து அப்சர்வ் பண்ணிடும். இதுதான் ஒரு சிம்பிள் மெக்கானிசம். ஸோ எல்லா டாக்ஸின்ஸும் நம்ம வரும்போது இந்த ஆயில் புல்லிங் வந்து நம்மளோட பாடியை வந்து எல்லா செல்ஸ்ல இருக்கிற பாடியை வந்து டீடாக்ஸிஃபை பண்ணி விட்டுரும். பட் வந்து நம்ம ரத்தத்துல இருக்கிற எந்த ஒரு இதுவும் வந்து டீடாக்சிஃபை ஆகவே ஆகாது. இது வந்து செல் வால், அதாவது செல்ஸ்ல இருக்கிற லிப்பிட்ஸை மட்டும்தான் டீடாக்சிஃபை பண்ணும், ரத்தத்தை சுத்திகரிக்காது. ஆயில் புல்லிங் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து எப்படின்னா அந்த டே ஃபுல்லா அது வந்து நம்மளோட எனர்ஜெட்டிக்கா வச்சுக்கும். பிகாஸ் அந்த டாக்ஸின்ஸ்லாம் ரிமூவ் பண்ணும்போது நம்மளோட டே ஃபுல்லா எனர்ஜெட்டிக்கா வச்சுக்கும். இன்னொன்று வந்து நம்ம வாயில வந்து தான் இது வந்து பண்ண போறோம். ஸோ வாயில வர எந்த ஒரு பிரச்சனைகளுமே நம்மளுக்கு வந்து வராது. ஃபார் எக்ஸாம்பிள் பல்கூச்சம், வாய் துர்நாற்றம், அண்ட் வந்து ஈறுகள்லாம் வீங்கி நிறைய பேருக்கு ப்ளீடிங் இருக்கும், அண்ட் வாய் புண்ணு நிறைய பேருக்கு இருக்கும். இதெல்லாமே வந்து அது வர விடாம ப்ரிவென்ட் பண்ணும். அண்ட் இருக்கிறவங்களுக்கு கூட அது சீக்கிரமா அதை ஹீல் பண்ண வந்து இந்த ஆயில் புல்லிங் வந்து உதவுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆக்னிஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா வந்து நிறைய பருக்கள் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஆக்னிஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிரும். அண்ட் மோஸ்ட் காமன்லி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு இருக்கு, மலச்சிக்கல். ஸோ இது நம்ம ஆயில் புல்லிங் வந்து ரெகுலர் பேசிஸ், ஜஸ்ட் 3 days பண்ணாம கண்டினியூஸா வந்து நம்ம பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா இந்த மலச்சிக்கல்ங்கிற ஒரு ப்ராப்ளமே வந்து இல்லாம இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே ஒரு கொஸ்டின் வரும், என்ன ஆயில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. 2 காமனான எண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ண போறோம். என்ன அப்படின்னா ஒன்னு தேங்காய் எண்ணெய், இன்னொன்னு வந்து நல்லெண்ணெய். இது 2 எண்ணெய் தான் வந்து சூப்பரான இது. அண்ட் மெயினா வந்து கோகோனட் ஆயில் நம்ம தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா அதுல ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃபிளமேட்டரி அப்படிங்கிற நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால கோகோனட் ஆயில் யூஸ் பண்றது நம்மளுக்கு இன்னுமே நல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது யார் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் இருக்கும். யார் யாரெல்லாம் பண்ணலாம்னா எல்லாருமே பண்ணிக்கலாம். ஒரு 5 வயசு இருக்கிற வரைக்கும், லைக் ஜஸ்ட் பார்ன் பேபில இருந்து ஒரு 5 years வரைக்கும் இருக்கிற பேபிஸ் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படிங்கறத நான் வந்து அப்புறமேல் சொல்றேன். ஆனா வந்து ஒரு 5 years இருக்கிற வரைக்கும் மட்டும் இது யூஸ் பண்ண வேண்டாம், இந்த ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ண வேணாம். ஒரு 5 yearsக்கு மேல இருக்கிறவங்க தாராளமா வந்து பண்ணிக்கலாம். நீங்க ரொம்ப வயசானவங்களா இருக்கலாம், ஈவன் பிரெக்னென்ட் விமனா இருக்கலாம், யார் வேணாலும் தாராளமா பண்ணிக்கலாம். வந்து இதோட ப்ரொசீஜர் என்னன்னு பாத்திரலாம். 10 to 15 ml ஆயில் வந்து எடுத்துக்கிட்டு, கோகோனட் ஆயில் ஆர் நல்லெண்ணெய் ஏதோ ஒரு ஆயில் எடுத்துட்டு வாயில ஊத்தி நல்லா வந்து கொப்பளிக்கணும். மேல கீழே, ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் நல்லா வந்து அந்த ஆயில் படுற மாதிரி நல்லா வந்து கொப்பளிக்கணும். எவ்வளவு நேரம் கொப்பளிக்கணும் அப்படின்னு பார்த்தா ஒரு 15 to 20 minutes கண்டிப்பா வந்து பண்ணணும். உங்களுக்கு இனிஷியல்ல வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் வந்து பெயினா இருக்கிற மாதிரி, லைக் வாய் வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு முடியல அப்படின்னா ஒரு 10 minutes வரைக்கும் பண்ணுங்க. ஆனா இது எப்படின்னா ஒரு 5 to 7 minutesக்கு அப்புறம் தான் இது வந்து இந்த ஆயில் வந்து ஒரு மேக்னெட் மாதிரி நம்ம பாடியில் இருக்க டாக்ஸின்ஸ்ல ரிமூவ் பண்றது. இந்த ஆக்ஷன் எப்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஒரு 5 to 7 minutesக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால மினிமம் வந்து ஒரு 10 minutesக்காவது நீங்க பண்ணுங்க ஒரு 1 weekக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பழகிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. அண்ட் இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா மார்னிங் எந்திரிச்சோன்னே பிரஷ் கூட பண்ணாம
ஃபர்ஸ்ட் நீங்க எந்திரிச்சோன்னா பண்ற வேலையே வந்து ஆயில் புல்லிங் தான் பண்ணணும். பிரஷ் பண்றது எல்லாமே ஆயில் புல்லிங்க்கு அப்புறம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த ஆயில நல்லா எல்லாமே ஸ்விஷ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து அதை துப்பிடணும், அதை முழுங்கிடவே கூடாது. இதனாலதான் நான் முன்னாடியே சொன்னேன் 5 year old கிட் வரைக்கும் நீங்க வந்து அதை கொடுத்துறாதீங்க, அந்த ப்ரொசீஜரை பண்ண சொல்லாதீங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க தெரியாம கூட முழுங்கிடுவாங்க. ஸோ அதனால கொடுக்காதீங்க. அந்த ஆயில்ல என்ன இருக்கும் அப்படின்னா அது ஒரு மாதிரி மில்கி ஒயிட் கலர்ல மாறிடும். ஃபுல்லா அதுல டாக்ஸின்ஸ் தான் இருக்கும். நம்ம பாடி அதுல வந்து ஆயில் அப்படின்னா ஒரு மேக்னெட் மாதிரி தான். நம்ம பாடியில இருக்க எல்லா டாக்ஸின்ஸும் அதை ரிமூவ் பண்ணி அது வந்து நம்மளுக்கே ஒரு புல்லிங் ப்ரெஷர் வந்து நம்மளோட வாயில வந்து இருக்கும். ஸோ அதனால அது நம்ம எப்படா துப்புவோம் அப்படிங்கிற ஒரு இதுல தான் இருக்கும். அது தெரியாம கூட நீங்க அதை முழுங்கிடக்கூடாது. அந்த ஸ்விஷ் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அது கம்ப்ளீட்டா வந்து துப்பிடணும். அண்ட் துப்பும் போதும் கூட நீங்க வந்து இந்த சிங்க்லயோ இல்ல வந்து வேற இடத்துல எங்கேயோ துப்பாம ஒரு டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. ஏன்னா அதுல இருக்கிற அந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப திக்கா இருக்கும். ஸோ அது வந்து ஒரு லேயரா வந்து நீங்க துப்புற இடத்துல வந்து அது ஃபார்ம் ஆயிடக்கூடாது. ஸோ அதனால ஒரு பேப்பர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நீட்டா கிளென்லினஸா இருக்கும். So guys, that's all for today's video. இன்னைக்கு வீடியோ வந்து கண்டிப்பா வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இதை வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 3 daysக்கு மட்டும் ஃபாலோ பண்ணாம ரெகுலராகவே நீங்க வந்து இதை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களோட ஹெல்த்துக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் சப்போஸ் நீங்க இதை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து டைட்டிங் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டிங்கிற ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து பெனிஜா ஜாய்ஸ், நான் அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். என்னை வந்து ஃபாலோ பண்ணி என்னை வந்து டேக் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து நான் என்னோட ஸ்டோரியில வந்து உங்களை கண்டிப்பா மென்ஷன் பண்ணுவேன். அப்படிலாம் போட்டிங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருக்கும், பாக்குறதுக்கு நான் இன்னும் நிறைய செய்யணும் அப்படின்னு தோணும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாக்குறவங்களை முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணல. ஸோ வந்து கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனக்கு கொஞ்சம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் நல்லா ஹாப்பியா இருக்கும். சோ கைஸ், உங்க எல்லாத்தையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல பாக்குற வரைக்கும் திஸ் இஸ் பெனி சைனிங். டாடா.